மிஸ்டர் வீரா, அவங்க கேஸ் ஹிஸ்டரியை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கல். பட் அவங்க மென்டல் கண்டிஷன் டெலிகேட்டா இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்தோன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த நேரத்துல தான் நீங்க அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையோ இல்ல சின்ன அதிர்ச்சி தர செய்தியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கே போனாலும் போகலாம். இல்ல உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். டேக் கேர். காட் இஸ் கிரேட். தேங்க்யூ. அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் அம்மாவை கூட்டிக்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு. அம்மா அதுக்கு சொன்னதை செய். பாப்பா. அம்மா, நான் மட்டும் வரல. ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன். விருந்தாளியா? யாருப்பா? நீங்களே பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. என்னமா நீங்க பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? ஒரு மகனுக்கு தாய் சேர கடமை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. தேவி திரும்பி வருவான்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. எல்லா விதியோட விளையாட்டு. விதி கையில யாரும் தப்ப முடியாது. இல்லப்பா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவ உன்னை தப்பா நினைக்க கூடாது பாரு. தேவி கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவ இப்போ அந்த உண்மையை ஏத்துக்கிற மனநிலையில இல்லை. அவளுக்கு எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரூபா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவளுடைய குணம் உங்களுக்கே தெரியும். ரொம்ப பிடிவாதம். ஆத்திரத்துல அவ தற்கொலை பண்ணிக்கிறாள். ஒப்பனாலும் போயிடுவா. என்னம்மா இது? எனக்கு எப்பவும் தைரியம் சொல்றது நீங்களே எப்படி உட்காந்துட்டீங்க? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, கஷ்டம் வரும்போது சோதனை வரும்போது தான் தைரியமா இருக்கணும், தெம்பா இருக்கணும். நம்ம ஒன்றும் தப்பு செய்யல. அதுக்கப்புறம் ஆண்டவர் இருக்கான். பார்க்கலாம். தைரியமா. நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்ற? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாளு? என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட எனக்கு ரூபா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு. தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவடா. கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோகரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர். வள்ளி. தேவயானி. ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர். பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன். பார்வதி. கொண்டையில இருக்கிறது கங்கா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பிகா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? குருவே, சிசியா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரியன் சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டி விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்லுகிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு
ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும். ஏகபத்னி விரதம் இல்லையானா? குருவே, சிசியா வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, சிசியா இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயிந்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா கோயிந்தா. உனக்கு கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி, நடந்த காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவோம். மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு. ரெண்டு பொண்டாட்டி சாயம் போட்ட காமிச்சோம், அது நடக்கல. பக்கத்து தியேட்டர்ல இரு கோடுகள்னு ஒரு படம், அதுல ஜெமினி கணேசனுக்கு ரெண்டு பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி, அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே உங்க மனசு மாறிடும். ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவில் கோதுமைலாம் விளையுதான், அதுல ஒரு 10 கிலோ. ஹலோ ரூபா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட் வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா ஏற்பாடு வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா. குருவே, சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா என்ன நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாசம் ஆயிடுச்சுல்ல. ஒரு முக்கிய என்னங்க நீங்க வந்தது வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்து தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலையுது. நானா? புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா? நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஓடக்குச்சி மாதிரி இருக்கா? அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடி பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கியை எடு, 2 புல்லட், டிஷாவ் டிஷாவ் சுட்டுடுன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா, நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாதிரி இல்ல? என்ன வெளியே தலை தூக்க முடியாம பண்ணிட்டான் அந்த வீரா. எங்க போனாலும் மரியாதை இல்லை. நீ என்னையா நீ ஜெயில இருந்து திரும்பி வந்தோன்னு அவனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணுவேன் ஏதோ சொல்லிட்டு இருந்த. என்னையா பண்ண நீ? அவனை முடிக்கணும்னா எனக்கு இந்த நேரம் போதும். என்னையா முடிக்க வேண்டியதானே? பிறந்ததுல இருந்து இந்த ஹரிச்சந்திர மேல
எவனும் கைய வச்சதில்ல. அவன் என் மேல கைய வச்சுட்டான். என்ன கம்பி எண்ணெய் வச்சுட்டான். அவன் சாகுற வரைக்கும் கம்பிய எண்ணிக்கிட்டே சாகணும். அப்படி செஞ்சாதான் என் பேரு ஹரிச்சந்திரன்.